இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜூன் முதல் பிரம்மாண்ட கூட்டங்கள் இடம்பெறவுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்பாக சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என சட்டத்தரணி தவராசா தெரிவிப்பு. எதிரணி எம்பிக்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியோடு விரைவில் இணைய உள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆசு மாரசிங்க தெரிவிப்பு. எந்த தேர்தலாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அனுருகுமார திசாநாயக்க அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஆரம்பகட்ட கூட்டங்களை எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரதான அரசியல் கட்சிகள் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்ததோடு பெருமளவான மக்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த பிரச்சார கூட்டங்கள் ஜூன் மாதம் முதல் நடத்தப்பட உள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு ஜூன் 8ஆம் தேதி மாத்தறையில் நடைபெறுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்குரிய உத்தியோகபூர்வ பிரச்சார கூட்டமாக இது அமையும் என்றும் கருதப்படுகிறது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பனவும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சி தொடர்பாக சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமது செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், திருகோணமலை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை முதல் திகதியிலேயே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டிருந்தோம். இது ஒரு பொதுநல வழக்கு. தற்போது 4 மாதங்கள் கடந்து விட்டன. இறுதியாக நாம் ஒரு தீர்மானத்திற்கு வந்துள்ளோம். வழக்காளியின் சட்டத்தரணிகளுடனும் வழக்காளியுடனும் பேசி இந்த விடயத்தை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து வழக்கை முடிவுறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட உள்ளது. அதற்கு மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் மீண்டும் பொதுக்குழுவினை கூடி சுமூகமாக முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது செயற்பாடுகள் அமைந்துள்ளன என்று தெரிவித்தார். இதேவேளை குறித்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் KV தவராசாவும் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் எதிரணி எம்பிக்கள் பலர் விரைவில் இணைய உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கதவு எப்போதும் திறந்தே உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான ஆசு மாரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான கால எல்லை இன்னமும் வரவில்லை. எனவே ஜனாதிபதி தேர்தல் என்பது முதலில் உறுதி. அக்டோபர் முதல் வாரம் அல்லது 2ஆம் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படக்கூடும். நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்கும் அதிகாரம் உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. எனவே நாடாளுமன்றத்தை கலைத்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு அவர் வழி சமைக்க மாட்டார். ஆளும் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலையே முதலில் கோருகின்றனர் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் தலையிடுவதற்கோ தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கோ ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் எவ்வித அதிகாரமும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் P. பெரேரா தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி அரசியலமைப்பின் பிரகாரம் வெளியிடப்படும். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியுடன் நிறைவடையும். அதன்படி நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்னர் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும். ஜனாதிபதி தேர்தல் குறித்தான அனைத்து நடவடிக்கைகளுக்கான அனைத்து அதிகாரங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் ஜனாதிபதி தேர்தலில் தலையிடுவதற்கோ தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கோ ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் எவ்வித அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்தார். ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் இந்த வருடம் நடுப்பகுதியில் நிச்சயமாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் நெருக்கடி காரணமாக மாகாண சபை தேர்தல் காணாமல் போயுள்ளமை என்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்ட அவர், ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் காலம் தாழ்த்த முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளது. வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனினும் நாடாளுமன்றம் தேர்தல் குறித்தான முழுமையான அதிகாரம் தற்போது ஜனாதிபதியிடம் உள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என்றும் ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார்.
இராணுவத்தின் வீரத்திற்குரிய அந்தஸ்து வழங்கி எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரது பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 3 தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான புலிகள் அமைப்பு 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகின் பிரபல்யமான அமைப்பாக எழுச்சி பெற்றது. தற்கொலை படகுகள், இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலகுரக விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டு வரும் கப்பல்கள் என பலமான கட்டமைப்பில் புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற வேண்டும். இலங்கை மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் சிரேஷ்ட அரசு தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்கலாக புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன். சகல வழிகளையும் நிராகரித்து புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்துதான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எதிர் தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம். புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டி யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக இராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து அடுத்த நாள் புலிகள் அமைப்பின் தலைவர் உயிரிழந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டது. 4வது ஈழப் போராட்டத்தை தோற்கடித்தது மாத்திரமல்ல, புலிகள் அமைப்பின் பணியமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சக்கணக்கான சிவில் பிரஜைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு படைகளின் பிரதானி, முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மாதிபர், சிவில் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் மற்றும் முப்படையினர் ஆகியோருக்கும் நாட்டு மக்களுக்கும் முன்னாள் 5வது நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி என்ற அடிப்படையில் கௌரவம் அளிக்கிறேன். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம். ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்க கூடாது என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். இராணுவத்தின் வீரருக்கு உரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரது பொறுப்பாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும். எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்படும் முடிவினை அவர் தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 5 வருடங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க முடியும். அவ்வாறு இல்லாமல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க முற்பட்டால் இறுதியில் தோல்வி ஏற்படும். இவ்வாறு 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும். எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என்றார். ஜனாதிபதி தேர்தல் என்றாலும் சரி, பொது தேர்தல் என்றாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல முடியும் எனவும், அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவையும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த விரும்புவதாக அனுகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சனையை மறைத்து வேறு பிரச்சனைகளை உருவாக்கி காடுகளின் பக்கவாட்டு வீதிகளில் கொண்டு போய் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தீர்க்கமான அதிகார பரிமாற்றத்திற்கான வாய்ப்பாக இருப்பதால் இரு குழுக்களுக்கும் ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தலில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார்.